ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கானா ஆகாஷ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வரலட்சுமி. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து உங்களோட லவ் ஸ்டோரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாங்கள் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எப்படி லவ் பண்ணேன்னா, நான் வந்து வரலட்சுமியோட சொந்தக்கார பையன்தான். அவங்க அப்பா சொந்தமாக அவங்க அம்மா சொந்தமானு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா சொந்தம் நான். ஸோ தூரத்து சொந்தம். நாங்கள் வந்து பேசிக்க மாட்டோம் அந்த அளவுக்குலாம். ஸோ எப்படி எங்கள் லவ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் தான். உண்மையாக சொல்ல போனால் இன்ஸ்டாகிராமுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். இன்ஸ்டாகிராம் மூலிமா தான் லவ் ஸ்டார்ட் ஆச்சு. மீதெல்லாம் இவங்க சொல்லுவாங்க, கேளுங்க. சொல்லு. எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஃபஸ்ட்டு அவங்க சாங் வந்து ஒரு ஓன் வாய்ஸில் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப வைரலாக போயிட்டே இருந்துச்சு. அது கேட்க கேட்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வாய்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் அவங்க யூடியூப் சேனலில் போயிட்டு அவங்க சாங்லாம் வச்சு கேட்டுருந்தேன். அப்படியே பார்க்க அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அப்படியே நான் அவங்க பாட்டை வந்து ஸ்டோரி போட்டேன். ஒரு நாள் நானே பாடி ஸ்டோரி போட்டனால அவங்க வந்து ரிட்டன் ஸ்டோரி போட்டாங்க. போட்டோடனே அப்படியே கொஞ்சம் அப்படியே பேச ஆரம்பிச்சு. நான் அண்ணன் தான் பேசுவேன். இவன் தான் வந்து கொஞ்சம் மாமா சொல்லு, பேபின்னு சொல்லுவான், இதெல்லாம் சொல்லுவானா. அப்படியே எனக்கோட லவ்வாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் நான் வந்து ஜனவரி 2 போயிட்டு நான் அவனை ஃபஸ்ட்டு லவ் சொல்லலான்னு போகிறேன். அப்புறம் லவ் சொன்ன உடனே அதுவும் லவ் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா. என்னை தேடி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா. இன்ஸ்டாகிராமில் பேசணும். பேசி ஒரு 2 நாள்லேயே என்னை தேடி வீட்டுக்கு வந்துட்டா. என் மேலே 2 நாள் அப்படி அவ்வளோ லவ்னா வந்துச்சுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப நாளாக என்னை ஃபாலோ பண்ணிருந்துருக்கா போல். இது 2 நாள் லவ் வந்துச்சு தெரியல. என்னை தேடி ட்ரெயின் ஏறி எங்கள் வீட்டுக்கே வந்துட்டா. இதுமாரி வந்துட்டு நான் இதுமாரி ஸ்டேஷனில் நிற்கிறேன் வா அப்படின்ட்டு கால் பண்ணுறேன். நான் போய் கூப்பிட்றேன். அவங்களே சொல்லணும் நான் எதிர்பார்த்தேன். பட் அவங்க சொல்லவே இல்லை. ரொம்ப நாள் லவ் வந்துச்சு தான். சரி இவங்கள தான் லவ் பண்ணுவாங்கன்னு நினச்சி நான் விட்டேன்னா. ஆனால் அவங்க சிங்கிளாக தான் இருந்தாங்க. சரி அப்படியே சொல்ல போகலான்னு ஒரு ஆர்வத்தோடு தேடி போனேன். ட்ரெயின் ஏறி வந்துட்டா. நான் போகிறேன். என்னால் நம்பவும் இல்லை. என்னடா இது நம்மளை தேடி ஒரு பொண்ணு வருதா அப்படின்னு. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அழகெல்லாம் இல்லை. இவங்க அளவுக்குலாம் நம்ம வந்து அழகு கிடையாது. ஸோ நம்மளை தேடி ஒரு பொண்ணு வருதா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கன்ஃபியூஷன். என்னடா இது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து லவ் சொல்லு. இவங்க தான் வந்து மெசேஜ் பண்ணது. நான் பாடின சாங்கை டேக் பண்ணி ஸ்டோரி போட்டது. ஆனால் மாமா சொல்லு பேபி சொல்லு அப்படின்னு சொன்னதெல்லாம் உண்மை. அப்படியே லவ் வந்துச்சு. அப்புறமா வந்துட்டாங்க, என்னை தேடி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு போகணும், பேசணும். அப்புறமா ஹோட்டலுக்கு கூட்டின்னு போனோம். மத்தியானம் ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்னே பேசணும். அப்புறமா ஒருத்தருக்கு புரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் ஆனதுதான். அப்புறம் சீக்கிரமா மேரேஜ் ஆயிடுச்சு. அப்புறமா அன்னைக்கு வீட்டுக்கு பார்த்துட்டு ஈவினிங் வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டேன். ஒரு 6 மாதம் வரைக்கும் நான் எங்கள் லவ் போயிட்டு தான் இருந்துச்சு. 6 மாதம் கழிச்சு உங்கள் கூட சீக்கிரமாக வாழணும் அப்படின்ட்டு நிறைய பேர் என்ன மாதிரி பொண்ணு வரை கேட்டுருந்தாங்க எங்கள் அம்மா கிட்ட. அதனாலே ஸோ அப்புறம் எங்கள் அம்மாட்ட சொல்லி, எங்கள் மாமி தான் எங்கள் லவ் சேர்த்து வச்சாங்க முக்கால்வாசி. எங்கள் மாமி கிட்ட சொல்லி, எங்கள் மாமி வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லி அப்படி தான் அப்புறம் அவங்க அம்மா அப்பாலாம் எங்கள் வீட்டுக்கு வந்து அப்படியே பேசி மேரேஜ் ஒத்துக்க வச்சு மேரேஜ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் பேபியை பெற்றுப்போம். குழந்தைய பிறகு போகுது இப்போது. ஸோ அந்த பாதி வந்து சொல்கிறேன். அதான் என்னை பார்க்க வீட்டுக்கு வருவா. ஈவினிங் ட்ரெயின் ஏற்றி விட்டேன். வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வாரம் வீட்டுக்கு வாரம் என்னை பார்க்குறதுக்கு வந்துடுவாள். நான் பார்க்குறதுக்கு போக மாட்டேன். இவ தான் என்னை பார்க்கறதுக்கு வருவாள். ட்ரெயின் ஏறி வருவாள். காலேஜெலாம் ஃபஸ்ட்டு என்னை பார்க்க வந்தப்போ நான் ட்ரெயின் ஏற்றி விட்டேன். அதுக்கப்புறம் பார்க்க வருவாள். அப்போ வந்து நானே கூப்பிட்டு போய் ட்ரெயினில் நானே போயிட்டு விட்டு அப்புறமா நானே தனியாக வருவேன். அப்போல்லாம் டெய்ரி மில்க்கு சாக்லேட்டு அது இதுன்னு வாங்கி தருவேன். இப்போலாம் எதுவும் வாங்கி தர்றது கிடையாது. ஏன்னா எல்லாருமே அப்படி தான் லவ் பண்ணும்போது ஆரம்பத்தில் வந்து எல்லாம் நல்லா தான் இருக்கும். போக தான் நம்மளுக்கு. ஸோ இந்த லவ் வந்து சிம்பிளான ஒரு லவ் தான். ரொம்ப பெரிய ஸ்டோரிலாம் கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் சிம்பிள் தான். அதான் சொந்தக்கார பையன் லவ்னா சண்டை வரதான் செய்யும். சொந்தக்கார பையன் ஆனால் பேசிக்க மாட்டோம். ஃபேமிலியில் பேசிப்பாங்க. நாங்களாம் வந்து பேசிக்க மாட்டோம். ஸோ என் கானா போடணும்னு எனக்கு பிடிக்க முடியாது. கானா பசங்களே நான் முதல்ல மேரேஜ் பண்ணும்போது தான் நினச்சானா போய் கானா போயிட்டு தான் நான் கலரை பிடிக்கும். ஸோ இப்படி போய் ஆனால் சிம்பிள் தான். சின்ன ஸ்டோரி தான் எங்களுக்கு.
ரொம்ப ரொம்ப குட்டி ஸ்டோரி, இது பெருசுலாம் சொல்ல முடியாது. இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம், லவ் பண்ணோம், இவ ஸ்டோரி போட்டால் மீட் பண்ணோம், அப்படியே போய் இன்னைக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே பிறகு போகுது. ஸோ இதுதான் எங்கள் லவ் ஸ்டோரி, சிம்பிள் தான். இன்னொன்று நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கல்யாணம் ஆயிடுச்சு ஏன் சாங்லாம் பண்ணுறது இல்லையா ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக சாங்லாம் வந்து என்றைக்குமே பண்ணுறது நிறுத்த மாட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரத்தத்தில் கலந்தது. அதனால் வந்து கண்டிப்பாக சாங் வரும். இப்போ வந்து இந்த மந்த் வந்து பேபி பிறக்க போகுது. ஸோ பேபி பிறந்ததும் கண்டிப்பாக வீடியோ போடுறோம். எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வீடியோ போடுவோம். பேபி பிறந்ததும் கண்டிப்பாக நான் பேபி, எங்களுக்கு இப்போ வந்து ஆமாம் சொல்லப்போனால் டைம் இல்லை, சொல்லப்போனால் அதுதான் உண்மை. ஸோ கண்டிப்பாக பேபி பிறந்ததும் நான் பேபி நான்ட்டு எல்லாமே இதுக்கப்புறம் வீடியோவாக வரும். திருவள்ளூர் கானா ஆகாஷ் யூடியூப் சேனலில் தான் எல்லா வீடியோவும் வரும். நான் ஏன் என்னோடய சேனலுக்கு நேம் மாற்றலை, மேரேஜ் ஆகிட்டும் ஏன் என் சேனலுக்கு நேம் மாற்றலை அப்படின்னா, திருவள்ளூர் கானா ஆகாஷ்னால் அது வந்து எனக்கு ஒரு அடைமொழி, அது ஒரு அடையாளம். இப்போ யூடியூப்பில் போய்ட்டு திருவள்ளூர் கானா ஆகாஷ்னு சர்ச் பண்ணிங்கனாவே என்னோடய சேனலு என்னோடய சாங் எல்லாமே வரும். ஸோ அதுக்காக தான் கண்டிப்பாக சாங்கும் வரும். கூட சீக்கிரம் எனக்கு பையனோ பொண்ணோ கண்டிப்பாக வருவான். நான் உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தருவோம். மறக்காமல் எல்லாம் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் எதனா கேள்வி இருந்தால் எங்ககிட்ட கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கும் வீடியோ போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். இது ஒரு சின்ன வீடியோ தான். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா அதை பற்றி கேளுங்க, கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ க்ரியேட் பண்ணி நாங்கள் 2 பேர் போடுறோம். பாய் பாய் காய்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.